ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோக்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இந்த மாதம் அதாவது 2025வது வருஷம் மே மாதம் ஒட்டுமொத்த இந்தியாவும் பாகிஸ்தானுடனான போரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடந்த பல சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் நம்ம ஊர் மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அப்படி நம்ம இந்தியாவில் நடந்த பலரும் அறியாத 5 சம்பவங்கள் பற்றிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த செக்மெண்ட்டில் இனி வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிறத நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொன்ன தகவல்கள்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் ரொம்ப இழுக்காமல் ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மே மாதம் இந்தியாவில் நடந்த பலரும் அறிய 5 சம்பவங்களில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் ட்ரோன்ஸ் இன் கொல்கத்தா. மே மந்த் ஸ்டார்டிங்கில் கொல்கத்தாவோட இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத 10 ட்ரோன்கள் பறந்து போனதை அந்த ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, பறந்து போனது உண்மையிலே ட்ரோன்கள் தானா? அப்படி ட்ரோன்கள் தான் பறந்து போயிருக்குன்னா அது எங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்கு, யாரால் அனுப்பப்பட்டிருக்கு, எதுக்காக அனுப்பப்பட்டிருக்குங்கிறது தெரியாமல் கொல்கத்தா போலீஸ் குழம்பி போயிருக்கிறதா சில தகவல்கள் சொல்லப்படுது. மே மாதம் இந்தியாவில் நடந்த பலரும் அறிய 5 சம்பவங்களில் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹோவாக்ஸ் பாம் த்ரெட். மே மாதம் 21ஆம் தேதி ராஜஸ்தானோட 6 மாவட்டங்களான தௌசா, ராஜ்சமந்த், பாலி, சிகார், பில்வாரா மற்றும் டோங்கோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக சொல்லப்படுது. இது தொடர்ந்து அதிகாரிகளுக்கும் அலுவலகங்களுக்கும் பாதுகாப்பும் பல சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் வந்த தகவல் ஒரு வதந்திங்கிறது அவங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த மிரட்டல் யார் மூலியமா வந்திருக்குங்கிறதையும் என்ன காரணத்துக்காக வந்திருக்குங்கிறதையும் ராஜஸ்தான் போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. மே மாதம் இந்தியாவில் நடந்த பலரும் அறிய 5 தகவல்களில் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஏர்ஷிப் டெஸ்ட். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சோயோப்பூரில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்மோட முதல் ஏர்ஷிப் டெஸ்ட்டை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாங்க. இந்த ஏர்ஷிப் 17 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் பூமியை கண்காணிக்கக்கூடிய சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி இந்த ஏர்ஷிப்க்கு பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மே மாதம் இந்தியாவில் நடந்த பலரும் அறிய 5 தகவல்களில் நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது சிங்கிங் ஷிப். லிப்ரியாவைச் சேர்ந்த MSC எல்சா 3 என்ற கார்கோ கப்பல் 640 கண்டெய்னர்களோட கேரளா கடற்கரையில் மூழ்கியிருக்கு. இதில் 13 அபாயகரமான பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுது. மேலும் 24 தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கடலில் எண்ணெய் கசிஞ்சதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்னு கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை அதிகாரிகள் எச்சரித்திருக்காங்க. மே மாதம் இந்தியாவில் நடந்த பலரும் அறிய 5 தகவல்களில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது தென்மேற்கு பருவமழை. மே 24ஆம் தேதி பருவமழை முதல்ல கேரளாவில் வந்திருக்கு. அதன் பிறகு அதே வாரத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் மிசோரம் போன்ற மாநிலங்களுக்கு பரவி இருக்கு. இந்த பருவமழை வழக்கமாக வர்றதை விட ஒரு 8 நாள் முன்னாடியே வந்ததாக சொல்லப்படுது. மேலும் கடந்த 16 வருடங்களில் இந்த வருடம் தான் இவ்வளவு சீக்கிரமாக பருவமழை வந்ததாகவும் சொல்லப்படுது. கடும் வெயிலால் அவதிப்பட்ட நம்ம மக்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியாக இருந்திருக்கு. மேலும் விவசாயிகளும் பருவமழையின் ஆரம்பம் முன்னதாக ஏற்பட்டதால் நல்ல விளைச்சலை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இதே செக்மெண்ட்டில் இனி வரக்கூடிய மாதங்களில் தொடர்ந்து வீடியோ போடலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப முக்கியமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.